அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை நல்லொழுக்க பாதையில் செலுத்தும் முகமாக ஒவ்வொரு நல்ல ரத்திற்கும் செய்தால் அது சதகாவுனுடைய நன்மை என்று தோழர்களுக்கு மத்தியில் ஆர்வமூட்டினார்கள். விளைவு ஒரு நல்லொழுக்க சமுதாயத்தை இந்த உலகத்துக்கு கற்றுத்தந்தார்கள். அதில் ஒரு சின்ன ஒரு ஹதீஸு தான். நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன் சகோதரரை நீ சந்திக்க போகிற, அவ்வாறு சந்திக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் ஒரு புன்சிரிப்பு சிரி. உன்னுடைய புன்சிரிப்பை பார்த்து அவருக்கு ஒரு சிரிப்பு வரும் அல்லவா, இன்னஹா சதகத்துன், அதுவும் தான தர்மம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு நபர் நல்லது எது கெட்டது என்று தெரியாது தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நல்லது இதுதான் என்றும் கெட்டது இதுதான் என்றும் சொல்லி நன்மை ஏவி தீமையை தடு. நல்லது கிடைத்து விட்டது என்ற ஒரு சந்தோஷம் அவருடைய மனசில் ஏற்படும் அல்லவா, இன்னஹா சதகத்துன், அதுவும் தான தர்மம் தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்கிறாங்க, ஒரு கண் பார்வை குறைவுள்ள ஒரு நபரோ அல்லது கண் பார்வையற்ற ஒரு நபரோ வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவரை கரத்தை பிடித்து கொண்டு அந்த வழி கடத்தி சென்று விடக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த கண் பார்வையற்ற நபருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அல்லவா, இன்னஹா சதகத்தும், அதுவும் தான தர்மம் தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஒரு பாதையில் நீ கடந்து போகிற, அவ்வாறு கடந்து போகக்கூடிய நேரத்தில் கல்லோ முள்ளோ முற்களோ அதில் கடந்துக்கிட்டு இருக்கு. இது மற்ற நபர்களுக்கு பாதசாரிகளுக்கு அது எல்லா விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் அதை நான் எடுத்து அகற்றி விடுவது இருக்கிறது அல்லவா, அதனால் மற்ற நபர்கள் சந்தோஷமாக செல்வார்கள் அல்லவா, இன்னஹா சதகத்தும், அதுவும் தான தர்மம். அடுத்து ஒரு நபர் தண்ணியில் வாளியில் கிணத்துலேருந்து தண்ணீர் எடுக்கிறார், இறக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுகிறார். அவருக்கு உதவி செய்யும் முகமாக தண்ணீர் இறைத்து அவருடைய வாளியை நிரப்பக்கூடிய நேரத்தில் அந்த உதவி பெற்ற நபர் சந்தோஷப்படுகிறார் அல்லவா, அதுவும் சந்தோஷம் என்று அதுவும் சதக்கா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு மத்தியில் பிறருக்கு உதவுவது ஒவ்வொரு விதத்திலும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதும் தான தர்மம் தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.